नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु त्रिची दक्षिण जिला पूर्वी शहर में दूसरी सार्वजनिक बैठक में मंत्री अनबिल महेश पोया भाषा की भागीदारी। माननीय अध्यक्ष के निर्देशानुसार 200 से अधिक सीटें जीतने के लक्ष्य के साथ त्रिची दक्षिण जिला पूर्वी नगर निगम की ओर से आज 2 सितंबर 2024 को त्रिची कल्याणार विथलयम के पास विवाह हॉल में दूसरी सामान्य सदस्यों की बैठक आयोजित की गई। 2026 विधानमंडल आम चुनाव मुख्य भाषण नगर निगम के सचिव एम मथिवनन ने दिया। बैठक में मंत्री अनबिल महेश पोयामोजी ने मुख्य भाषण दिया। बैठक में क्षेत्रीय निगम सचिव नीलमेघ धर्मराज मोहन बाबू राज मोहम्मद विजय कुमार मनिवेल शिव कुमार नगर निगम प्रशासक नूरगन तमिल चेलवन चंद्र मोहन पोंसेलिया सरोजिनी ने भाग लिया। राज्य जिला नगरपालिका प्रशासक मुख्य कार्यकारी समिति सामान्य समिति के सदस्य क्षेत्र मंडल क्लब सचिव प्रशासक टीम आयोजक उपायोजक स्थानीय सरकारी निकायों के प्रतिनिधि जिला प्रतिनिधि क्लब प्रशासक स्वयंसेवक उपस्थित थे। त्रिची से संवाददाता शंकर रमन की रिपोर्ट। சார்பாக ஒன்றிய நகர பேரூர் பகுதி கழகத்தின் சார்பாக ஆங்காங்கே நாம் நடத்திட வேண்டும், அதுவும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள் நாம் நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை ஏற்று நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து அதை செப்டம்பர் 8ஆம் தேதி அன்றைக்கு அதை நிறைவு செய்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் என்று 10,000 வாக்குகள் அதிகமாக பெற்று தந்திருக்கின்ற, அதே போன்று எங்களுடைய தொகுதி என்று வரும் பொழுது திருவெங்கோடு தொகுதியிலே ஏறத்தாழ 20,000 வாக்குகள் அதிகமாக நாங்கள் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பங்காக மாநகர பகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை இதையெல்லாம் ஒருங்கிணைத்து பெற்று தந்திருக்கின்ற நமது ஆற்றல்மிகு மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று நடந்த அந்த கூட்டத்திலே உரையாற்றியிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலருடைய கருத்தாக குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றியும் அதே போன்று நம்முடைய சாதனைகள் எல்லாம் ஒரு துண்டு பிரசுரமாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நாம் வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த கருத்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவருடைய இலக்காக இருக்கின்ற இலக்கு 200 என்பதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழி. அதே போன்று நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். அவர்களை இருக்கின்ற வண்ணம் நாம் நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக அதை செய்து காட்டிட வேண்டும், இது காலத்தின் கட்டாயம் என்கின்ற அந்த கருத்தை எடுத்து சொன்னது. அதே போன்று நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பகுதியை சார்ந்திருக்கின்ற கோரிக்கைகள் என்ன மனுக்கள் மூலமாக அதை வழங்கியிருக்கின்றோம், அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை. அதே போன்று உரையாற்றி அவர் வட்ட செயலர் சொன்ன பொழுது குறைகளை சுட்டி காட்டுங்கள் என்று மாவட்ட செயலாளர் சொல்கிறார், எங்களுடைய கண்களுக்கு நிறைகள் தான் அதிகமாக தெரிகிறது என்கின்ற அந்த பாராட்டையும் அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியை கிழக்கு என்று வரும்பொழுது அவருடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கின்ற அன்பு சகோதரர் முகேஷ் அவர்கள் சொன்ன பொழுது தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு பிறகு அதற்கான இழப்பீடு தொகை அன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருந்தோம் என்று சொன்னாலும் அதை பெற்றுத் தருவோம் என்று சொன்னோம், இன்னும் அது நிலுவையில் இருக்கிறது என்கின்ற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கண்டிப்பாக அதை எவ்வளவு விரைவாக அதை செய்து தருவோமோ அதை செய்து தருகின்ற பணியில் நாங்கள் இதை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். அதே போன்று நம்முடைய மாநகரத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய அணி அமைப்பாளர் கண்ணன் கே.வி. தினகரன் பேசும் பொழுது அணிகள் என்று வரும்பொழுது எங்களை அணிகலன்களாக நீங்கள் அதை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நாங்கள் பணியாற்றாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம், அணிகள் என்பது என்றைக்குமே பிணிகள் அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக உரையாற்றி இருந்திருக்கின்ற அண்ணன் தினகரன் அவர்கள் மாநகர அணி அமைப்பாளர்கள் சார்பாக இலக்கை அடைவதற்கு மாவட்ட கழகம் என்ன விதமான கட்டளை இடுகிறதோ அதை செய்து காட்டுவோம் என்கின்ற அந்த கருத்து. அதே போன்று இன்றைக்கு உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் குறிப்பாக நேற்று உரையாற்றிய நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வன்னி அரங்கநாதன் சொன்ன பொழுது அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கு ஒரு சிலையை அமைத்திட வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்.
இன்றைக்கு உரையாற்றிய நம்முடைய பகுதி கழக செயலாளர் சிவகுமார் அவர்கள் திருவரம்பூர் பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழர் கலைஞர் அவர்களை அமையவிருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆர்ஜி பாபு அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் பெறுவோம், இலக்கு 200 அடைவதற்கு எங்களுடைய பங்கு அதிகம் இருக்கும் என்று சொன்னது மட்டுமல்ல, ரேஷன் கார்டு யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் மகளிர் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைகள். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர்களும் இலக்கை அடைவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம், அது எங்களது கடமை என்கின்ற விதத்தில் அதையும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட கழக இந்த மாநகர கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ 6 தீர்மானங்கள், ஒவ்வொரு தீர்மானமும் நேற்று நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறைவேற்ற தீர்மானத்தை ஒட்டி இருக்கிறது என்று சொன்னாலும் அதில் குறிப்பாக இந்த கார் ரேஸ் பந்தயம் என்று வரும்பொழுது எப்படி கலைஞர் அவர்கள் நடந்து முடிந்த செஸ் ஒலிம்பியாட் என்கின்ற அந்த போட்டியை ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அதை நடத்தி காட்டினாரோ, அதே போன்று நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இந்த கார் பந்தயத்தை நடத்தி காட்டி நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு பெருமையை தேடி தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு வழங்குவதிலே சுணக்கம் காட்டுகின்றது, மறுக்கிறது. ஆக அதை வலியுறுத்தியும் ஒரு தீர்மானம். குறிப்பாக இந்த 2152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது என்று சொன்னால் பல லட்சம் மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள், மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், இப்படி அனைவருமே இன்றைக்கு பயன்பெறுகின்ற வகையில் அது இருக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க தரோம், ஆனா தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போறேன்னு சொல்லுங்க, உடனடியாக பணம் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தலைவர்கள் சொன்னார்கள், அதையும் இதையும் நீங்கள் முடித்து போடாதீர்கள். தேசிய கல்விக் கொள்கை இந்த 2020க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனா இந்த திட்டத்துக்கான நிதி என்பது தொடர்ந்து காலங்காலமாக அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அதை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை நீங்கள் தரக்கூடாது என்று சொல்லுகிறோம். குறிப்பாக இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்க வேணும். அந்த தேசிய கல்விக் கொள்கை குறிப்பாக முக்கியமாக சொல்லப்படுகிறது மும்மொழி கொள்கை. பேரறிஞர் அண்ணா அவர்களால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இருமொழி கொள்கை தான். இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லும் போது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எப்படியாவது உள்ளே நுழைத்து விட வேண்டும், இதை எல்லா பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு முழுவதும் நாங்க கொண்டு வந்துருவோம் என்கிற அளவிற்கான ஒரு திட்டத்தை தான் நம்மளை ஒத்துக்க சொல்றாங்க. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், கொசு நம்மளை கடிக்குது, வண்டு நம்மளை கடிக்குது, உடனே அதை அடிச்சு கொள்ளுறோம். நமக்கும் கொசுக்கும் வண்டுக்கும் என்ன தொடர்ந்து பகையா இருக்குது, நமக்கு ஏதாவது தனிப்பட்ட பகையா இருக்கின்றது. அப்படி பகை இருந்தது என்று சொன்னால் கொசு எங்கெல்லாம் இருக்கோ தேடி தேடி போய் அடிப்போம். இன்றைக்கும் பீகாரில் இந்தி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம் இந்தி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால இங்கே பீகாருக்கு போய் போராட்டம் இல்லை, நம்ம இங்கே உத்தரப்பிரதேச போய் போராட்டம் இல்லை, இந்தியை திணிக்கும் பொழுதுதான் நாமும் இங்கே போராட்டம் செய்யணும் என்று சொன்ன கருத்து பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்து. இன்றைக்கு அதை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஒரு சர்க்குலர் மூலமா ஒரு இந்தியை திணிச்சாங்க, அதற்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சோம், உடனே நிறுத்திட்டாங்க. இந்தியை எந்த மூலமாக திணிக்க பார்க்கிறோம் அப்பெல்லாம் நம்ம கண்டனம் தெரிவித்து அதை நாம் ஒரேடியாக ஒழித்து கட்டுகின்ற பணியில் நாம் ஈடுபடும் பொழுது இப்ப அவங்க சுத்தி பார்த்தாங்க, கொள்கை ரீதியாக தமிழ்நாடு மிகவும் உறுதிப்பாடோடு இருக்கின்றது. அப்ப என்ன செஞ்சா இவங்க நம்ம வழிக்கு வர வைக்கலாம்னு பார்க்கும் பொழுது, உனக்கு நான் பணம் தரேன்ல, அந்த பணத்தை நான் நிறுத்துறேன், முதல்ல இதை கையெழுத்து போடு என்கின்ற அளவுக்கு அது மீண்டும் அதை வலியுறுத்துகின்ற வண்ணம் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த தீர்மானத்தையும் நான் இன்றைக்கு உங்கள் அனைவரோட அனுமதியோடு இன்றைக்கு அதை இதோடு சேர்த்திருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், 2026 தேர்தல். அந்த 2026 தேர்தலில் நாம் நம்முடைய உழைப்பை எப்படி செலுத்த போகின்றோம்? அதான் ஆளுங்கட்சியா வந்துட்டோம்ல, அதான் நல்ல பேர் இருக்குல்ல தலைவருக்கு, அதான் 3 முறையாக நம்பர் 1 முதலமைச்சர் அவர் தானே வாங்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா நம்ம தானே வரப்போகிறோம் என்கின்ற அந்த எண்ணம் இப்போது இருந்துடக்கூடாது. நாம தொடர்ந்து புதிதாக எப்படி நம்ம 10 வருஷம் கழிச்சு வரோம் அப்படின்னு தொடர்ந்து நாம் நம்முடைய உழைப்பின் மூலமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை இன்றைக்கு அந்த அரியணையை அமர வைத்திருக்கின்றோமோ, இன்னும் 10 வருஷம் நாம தான் ஆள வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நம்முடைய உழைப்பை நாம் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும். குறிப்பாக மாநகர பகுதி என்று வரும்பொழுது இன்றைக்கு நானும் பார்க்கின்றேன், ஒவ்வொரு பக்கமும் கொடியேற்றுவதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பக்கமும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்திற்கு ஒரு வலதுகரமாக
ஒட்டுமொத்தமாக திருச்சி தெற்கு மாவட்டம் என்பது இயக்கத்துடைய சக்கரவர்த்தி என்று சொன்னால் மாநகர கழகம் என்பது இந்த சக்கரவர்த்தியுடைய உடைவாள் என்பதை நான் பெருமையோடு எடுத்துச் சொல்வேன். எதிரிகள் எந்த கோணத்தில் வந்தாலும் சரி, எங்களுடைய மாநகர கழகத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள் நினைத்தால் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த மாவட்டமும் பெறுகின்றது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று பேசியதான் திருப்பி சொல்றேன். நம்மை பொறுத்தவரைக்கும் லட்சியம் என்பது நம்முடைய இதயமாகவும், கொள்கை என்பது நமது நரம்புகளாகவும் நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் 2026 நம்முடைய தலைவர் நமக்கு இருக்கின்ற அந்த இலக்காக இருக்கின்ற குறைந்தபட்சம் 200 தொகுதியை நாம் வெற்றி பெற்றே தீர்வோம். அதிலும் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்குகளை நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ, நிற்பது முத்தமிழர் கலைஞர், நிற்பது நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற எண்ணத்தோடு நாம் உழைத்தாக வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு இருக்கின்ற கால சூழ்நிலையில் நீங்கள் சொன்னது போல அனைவருடைய விருப்பமாக இருக்கின்ற இளைஞர்களை நம்பால் இருக்க வேண்டும், இளைஞரை நம் இயக்கம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையில் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு அந்த கலைஞர் ஆர்மி என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த திட்டம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, குறிப்பாக நம்முடைய திருவள்ளூர் தொகுதியில் இருந்ததை நான் தொடங்குகின்றேன். ஒவ்வொரு பூத்துக்கும் 30 வயசு கீழே இருக்கின்ற பசங்களை நம்முடைய மாவட்ட கழகத்துக்கு வர சொல்லி ஒரு 15 கேள்விகளை கேட்டு அந்த கேள்வியில் அவன் பதில் அங்கே உட்கார எழுத சொல்லி அதிலிருந்து ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 297 மாணவர்களை 297 இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அந்த தம்பிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதனால்தான் கலைஞர் ஆர்மி அப்படின்னு அந்த பெயரை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொன்னாரு இந்த பேரவைன்னு சொல்லி அதற்கான தனியாக ஒரு லோகோ நாங்கள் இன்னைக்கு தயார் செய்திருக்கின்றோம். அதிலிருந்து ஒரு 110 மாணவர்களை நாங்கள் நேரடியாக மலை பிரதேசத்துக்கு கொண்டு சென்று ஒரு நாள் முழுவதும் நம்முடைய இயக்கத்தை பற்றி திராவிட இயக்கம் என்றால் என்ன என்கின்ற அந்த வகுப்பை எடுத்து நானே அவங்க கூட சென்று மீண்டும் அவளை அழைத்து வருகின்ற அந்த பணியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கிழக்கு தொகுதியிலும் அதுக்கு அடுத்தபடியாக மணப்பாறை தொகுதியிலும் இதை தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். நம்மை சார்ந்து அடுத்த தலைமுறையாக இருக்கின்ற இளைய சமுதாயத்தில் நம்முடைய மாவட்டத்தில் ஒரு 1000 பேர் நம்ம தயார்படுத்திட்டா போதும். அந்த 1000 பேரும் 10,000 பேர் 1,00,000 பேர் என்று பல லட்சம் மாணவர்களுக்கு நாம் ஏன் இந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்றோம். 75 வருடம் கடந்து ஒரு இயக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. பலவிதமான தோல்விகளை சந்திருக்கின்ற இயக்கம், பெரிய பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கின்ற இயக்கம். ஆனால் தொடர்ந்து 75 வருடமாக ஒரு இயக்கம் ஏன் எப்படி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் என்ன செய்தோம், அதுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் முத்தமிழர் கலைஞர் என்றால் யார், கலைஞருடைய தலைவராக இருந்தவர் யார் யார், அவர் எப்படிப்பட்ட போராட்டத்தை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார், அரசியல் சார்ந்து எப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இடஒதுக்கீடு என்கிற ஒன்று எப்படி அவர் கொண்டு வந்தார் என்பதை முதலில் இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ அப்பா வராது, கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டுறாரு, ஆர்ப்பாட்டம் வராது, போராட்டம் வராது, நிகழ்ச்சியை கலந்துக்காது வராது என்பது இல்லாமல் நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாம எப்படி இருக்கின்றோம், பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டிய ஒரு ஆசானாக நாம் ஒவ்வொருவரும் முதலில் நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் நம்ம அதை புரிய வைக்கின்ற அந்த பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை கடந்து இன்றைக்கு அந்த 15 கேள்வி அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக நான் சொல்கின்றேன்னா, அந்த 15 கேள்விகளில் ஒரு கேள்வி என்பது உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற தம்பி எழுதுகிறார், தன்னுடைய வட்ட செயலோட பெயரை எழுதுகிறார். ஒன்றும் தவறு கிடையாது. அவருக்கு அவர் வட்ட செயலர் தெரியாது, அவருக்கு ஒரு வட்ட செயலர் பிரச்சனை தான் வட்ட செயலர் தான் போறாரு, அவர் அந்த வட்ட செயலர் தீர்த்து வைக்கிறார், அவருக்கு தலைவராக வட்ட செயலர் தெரிகிறார், தவறு இல்லை. ஆனால் இந்த உலகம் என்பது எவ்வளவு பெரியது, வெறும் அந்த வட்டத்துக்குள்ளேயே குறுங்கி இருக்கிறீங்களே, ஒரு தொகுதிக்குள்ளேயே குறுங்கி இருக்கிறீங்களே, அப்படி இருக்காதீர்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கண் திறந்தவர் யார், முத்தமிழர் கலைஞர் யார், அந்த முத்தமிழர் கலைஞருடைய பிள்ளைதாயே அந்த வட்ட செயலாளரும், அவருடைய கொள்கையோட வாரிசுதாயே அந்த வட்ட செயலாளரும். அவரே தலைவராக ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. திருவள்ளூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்கும் பொழுது மண்டையை சொல்லிட்டே யாருங்க யாருங்கிறாங்க, இல்லப்பா எம்எல்ஏவை தான் அப்படி கேட்கிறாங்க, ஓ எம்எல்ஏவா அது எங்க அண்ணன் பேர் அப்படின்னு எழுதுக்கிறாங்க. ஆக இந்த பிள்ளைகளுக்கு இன்னமும் தங்களுடைய வீடு தன்னுடைய உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகி போயிடுது. அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தான் கேட்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற ஒரு கூட்டத்தில் இளைய சமுதாயத்தை அமர வைத்து ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி நீ யாருடைய ரசிகர் என்று சொன்னா உடனே ஒரு பக்கம் கத்துவாங்க, இன்னொரு நடிகர் பெயரை சொல்லி நீ யாருடைய ரசிகர் அப்படின்னு சொன்னா இன்னும் இந்த பக்கம் பெருசா கத்துவாங்க. அந்த பக்கத்திலேயே ஒருத்தரையும் வர சொல்லி மேடல் ஏறி அந்த 2 பேரையும் நிக்க வச்சு உன் நடிகர் நடிச்ச முதல் படத்தோட பேர் சொன்னா உடனே சொல்லுவான். இன்னொரு ஆள்கிட்ட கேளுங்க, அவனும் உடனே சொல்லுவான். சரி உங்களுடைய நடிகருடைய 100வது படம் பேர் என்ன சொல்லுவோம், உடனே சொல்லுவோம்.
அடுத்த இன்னொரு நடிகருடைய வாரிசாக இன்னொரு நடிகரை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் கேளுங்க, உன்னோட நடிகருடைய 100வது படம் என்னன்னா அடுத்த நிமிஷம் அதை சொல்லுவோம். அந்த பையனை அப்படியே நிறுத்திட்டு உன் தொகுதியோட எம்எல்ஏ பேர் என்னன்னு கேளுங்க, மொழிப்பாங்க. அப்ப அந்த பையனை எடுத்து சொல்ல வேண்டியது, உனக்கு தண்ணி பிரச்சனைனா எம்எல்ஏக்கு போன போது, உனக்கு சாப்பிட பிரச்சனை எம்எல்ஏ என்னப்பா போனாரு, உனக்கு கரண்ட் வரலாம் எம்எல்ஏ என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு, பட்டா பிரச்சனையா அந்த எம்எல்ஏ என்னப்பா செஞ்சுட்டு இருக்காரு, குடிநீர் கலங்கலாம் இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் என்னப்பா போனாரு. அப்போ உன்னுடைய தேவைகள்லாம் தீர்த்து வைப்பதற்கு, உனக்காக உழைப்பதற்காக இவ்வளவு மக்கள் பிரதிகள் இருக்கும் பொழுது அது உன் கண்ணுக்கு தெரியல, உனக்கு தெரியதெல்லாம் கவர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஆக இதை புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் நாம உழைச்சிட்டே இருப்போம். நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, கொடுக்காம நமக்கு வாக்களித்து நமக்கு அங்கீகாரத்துல உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பொறுப்பை மிக அழகாக கையாள வேண்டும். இருந்த இவருதான்ப்பா கவுன்சிலரா இருக்கணும், இருந்தா இவருதான்ப்பா எம்எல்ஏவா இருக்கணும், நாங்க சொல்ற நேரத்துல செய்யலாருப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெறணும். அதுக்காக அடுத்தவங்க அப்ப அடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய மாவட்டமாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் இன்றைக்கே விளங்கும். ஆக வருகை தந்திருக்கின்ற நாம் நம்முடைய இலக்காக 2026 200க்கு 234க்கு 200 தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று பேசணும்னா சொல்றாங்க, அது இன்னைக்கு நீங்க சொன்ன ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம்னா 234க்கு 234 நாம தான் அடிப்போம். அதை தொடர்ந்து உங்களுடைய உழைப்பினை தாருங்கள். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பெருமை தேடித்தாருங்கள், பெருமை தேடித்தாருங்கள். உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.